இந்த கிளாஸ்ல ப்ரொடக்ஷன்ல வந்து vXrail வந்து எப்படி வந்து டிப்ளாய்மென்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த vXrail டிப்ளாய்மென்ட்ல வந்து சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரியல் டைம் ஓரியன்டட் டிப்ளாய்மென்ட் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல என்ன எக்ஸாக்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ, அத நான் அப்படியே சொல்றேன். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டா கவர் பண்ணாம, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட்லாம் நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் வியூவா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட் வந்து பிசினஸ் ரிக்யர்மெண்ட்ஸ் யூஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், அதாவது எனக்கு vXrail இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த டிசைனிங்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோசல் ஹை லெவல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோசல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஹை லெவல் டிசைன் பிளான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட்ல வந்து அ என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் உள்ள வரப்போகுது, அண்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் என்ன, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் பிளான். அந்த vXrail இம்ப்ளிமெண்டேஷனுக்குண்டான ஹை லெவல் பிளான் பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டாப் நெட்வொர்க்லேருந்து அதுக்கப்புறம் சர்வர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இந்த vXrail இம்ப்ளிமெண்டேஷன்ல வரப்போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூவா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து குடுத்துருவாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா கஸ்டமரோட டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் ஹை லெவல் டிசைனிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் பண்றாங்க. இத வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் வந்து இதில ஏதாவது வேணும் அப்படின்னா, அவங்க வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ப்ரொபோசல் மட்டும் தான். ஸோ கஸ்டமர் ஒன்ஸ் இத அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும். ஸோ பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொபோசல் பிளான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்லோட் சைசிங் அண்ட் நெட்வொர்க் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இத எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டூல் இருக்கும். ஸோ நம்மளோட இந்த vXrailல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, VMware சாரி EMC வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டே குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த vXrail சைசிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த vXrail சைசிங் டூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணி இந்த உங்களோட ரெக்யர்மெண்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, எவ்வளோ சர்வர்ஸ் போட போறீங்க? அதுல எவ்வளோ விஎம்ஸ் போட போறீங்க? உங்க ஸ்டோரேஜ் ரிக்யர்மெண்ட் என்ன? அத குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் தேவை அப்படின்ற வந்து எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்விரான்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் கவுண்ட் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாக்ட்டா இல்ல, அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த சைசிங் டூல் நம்ம இன்புட்ஸ் குடுக்குறது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ரிலேட்டடா இன்புட் குடுக்குறது. ஸோ இதெல்லாம் குடுத்துட்டு ஃபைனலா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்ட யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் அண்ட் நெட்வொர்க் ரிக்வயர்மென்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் நம்ம வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வொர்க்லோட் சைசிங் நெட்வொர்க் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பாம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாம் அப்படிங்கிறது பில் ஆஃப் மெட்டீரியல், சர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க். இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சைசிங் டிசைட் பண்ணியாச்சு இல்லையா? இத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து ப்ரொக்யூர்மென்ட்க்கு குடுப்பாங்க. அண்ட் SOWல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்க போற சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீம்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆவாங்க. இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் டீம் அதுல இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் டீம், நம்ம VMware இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வெண்டார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெல் EMCலாம் ப்ராடக்ட் வாங்க போறோம். அப்போ வெண்டாரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ இந்த SOWல யாரெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அத வந்து
இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி எப்போ டெலிவரி கொடுக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் அ ப்ராஜெக்ட். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த டிப்ளாய்மெண்ட் டாஸ்க்கை வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த விஷன். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்டோட விஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் இந்த vXrail இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா விஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் த ப்ராஜெக்ட் ரிக்யர்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும். இப்போ நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நிறைய டீமோட சப்போர்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்வொர்க் இருக்கணும். நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபி அட்ரஸ், VLAN செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ யாருக்கு என்னென்ன ஸ்கோப். இப்போ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இது 1 மந்த் ப்ராஜெக்டா இல்லை 2 மந்த் ப்ராஜெக்டா இல்லை வந்து 2 வீக் 3 வீக் ப்ராஜெக்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறது. ஸோ கீ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா ஒவ்வொரு டீமில் வந்து யார் யார் வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த கீ ரிசோர்ஸோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் கிரியேட் த ஷெட்யூல். ஸோ என்னைக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் டியூ டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் ரிலேட்டட், இது நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ். இது இல்லாமல் வேற ஏதாவது ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் உள்ள இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்னாலேஜ் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கில் வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா vXrail டிப்ளாய்மெண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இந்த பிளானிங் அண்ட் டிசைன் டாக்குமெண்ட் பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட். சரிங்களா. ஸோ இந்த ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட், லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.